அனைவருக்கும் வணக்கம். விசுவாவசு வருடம் புரட்டாசி மாத ராசி பலன்கள். இந்த புரட்டாசி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இரண்டாவது ராசியா வரக்கூடியது ரிஷபம். ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கு, புரட்டாசி மாதத்துல எதெல்லாம் நமக்கு பாசிட்டிவா இருக்கு, எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்போ டீடைலா கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் நமக்கு எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா பார்க்கலாம். இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல குருவுடைய சஞ்சாரம், தனித்த குருவா டிராவல் பண்றாரு. எந்த கிரகத்துடைய பார்வையிலையும் ஆதிக்கத்திலையும் வரல. அடுத்த நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கிரன் கேது கன்ஜக்ஷன். போன ஆவணியில வந்து பார்த்தோம்னா சூரியன் கேது, இப்போ புரட்டாசில சுக்கிரன் கேதுவுடைய ஒரு காம்பினேஷன் வருது. அடுத்தது நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் காம்பினேஷன் வருது. அதுல வந்து சூரியன் நட்பு வீட்லயும் புதன் வந்து ஆட்சி உச்சம் மூல திரிகோண வீட்லயும் இருக்காரு. அடுத்தது நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய், ருணரோக சத்துருஸ்தானத்துல செவ்வாயுடைய சஞ்சாரம். அடுத்து 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சனி வக்ர நிலையில டிராவல் பண்றாரு. அடுத்த இந்த மாதத்துல டிரான்சிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சிகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா 16ஆம் தேதி உச்ச நிலையில இருக்கக்கூடிய புதன் பகவான் நம்மளுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி செவ்வாயோட கன்ஜக்ஷன் ஆகிறாரு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல புதன் செவ்வாய் காம்பினேஷன் அதுவும் 6ஆம் இடத்துல ஏற்படுது. அடுத்தது நம்ம மெயினா பார்க்கிறது கரெக்டா 22ஆம் தேதி மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சுக்கிர பெயர்ச்சி. சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியனோட கன்ஜக்ஷன் ஆகிறாரு. ஃபைனலா மாதத்தோட கடைசியில கரெக்டா 31ஆம் தேதி சூரிய பெயர்ச்சி. சூரியன் நம்மளுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. சோ இதுதான் இந்த புரட்டாசி மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த புரட்டாசி மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிநாதன் கேதுவோட இணைவுல 4ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ ராசிநாதன் கேதுவோட இணைகிறது அவ்வளவா சிறப்பு இல்லை. அதுலயும் 4ஆம் இடத்துல வேற இந்த இணைவு இருக்கு. இது ஒரு மாதிரி ஓவரா திங்க் பண்ண வைக்கும், சிந்தனை ஓட்டத்தை ரொம்ப ஸ்பீட் எடுக்க ஆரம்பிக்கும். சுக்கிரன் வந்து ராசிநாதனா இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ரொம்ப அவசரப்படுவோம். ஆனா ஓரளவுக்கு தீர்க்கமா யோசிச்சு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை இது கொடுக்கும், யோசிக்கிறதுக்கான டைமிங்கை கொடுக்கும். ஆனா செயல்கள் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும், எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு மாற்றம் பண்றதுக்கு ஆசைப்படுவோம். அதுலயும் 4ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் கேது இணைவு இருக்கும்போது தாயார் சம்பந்தமான யோசனைகள் அதிகமா இருக்கும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருக்கும். தாயாரோட கருத்து போராட்டம் அதிகமா ஏற்படுறது வாய்ப்புகள் உண்டு. தாயார் சார்ந்த விஷயங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவர்கள் சார்ந்த எண்ணங்களும் இந்த நேரத்துல அதிகமா இருக்கும். அடுத்தது சுகஸ்தானத்துல ராசிநாதன் கேதுவோட இணைந்த அமைப்பு. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உடைய ஹெல்த்ல கொஞ்சம் கேரிங்கா இருக்கணும். ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா தலை முகம், நீங்க யோசிக்கிற விஷயம் யோசிக்கிற விதம் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவசரமா முடிவுகள் எடுக்கிறது, அவசரமா மாற்றங்களை பண்றதுலாம் அந்த நேரத்துல மேக்ஸிமம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்து கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். படிப்பு சார்ந்த எண்ணங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா எரிச்சல் உணர்வை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த கல்வி சார்ந்த வகையில மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு இருக்கும். அது பண்ணும் இது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிரஷரான அமைப்பு கல்வி சார்ந்த விஷயங்களை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால மாணவ மாணவிகள் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களை நீங்க கவனம் செலுத்துறது உங்களுக்கு யோகமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது இந்த மாதத்துல இந்த வண்டி வாகனம் சார்ந்த வகையில ஏதாச்சும் விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்க ஆல்ரெடி வண்டி வாகனம் வச்சிருக்கீங்கன்னா அதுல பழுது நீக்கல் சார்ந்த வகையில் ஏதாச்சும் செலவுகள் ஏற்படுறது வாய்ப்பு உண்டு. ஒரு சிலர் வண்டி வாகனத்தை மாற்றம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இந்த நேரத்துல உதிக்கும். அது ஓரளவுக்கு சுபத்துவம் தான், இது நெகட்டிவா இல்ல. உங்களுக்கு மைனஸா இருக்கிறத பாசிட்டிவா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. அதன் வகையில இதை நான் வந்து பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்த 2ஆம் இடத்துல குரு, அஷ்டமாதிபதி லாபாதிபதி 2ஆம் இடத்துல. பொருளாதார சிந்தனை அதிகமா இருக்கும். பண தேவை பண வேட்கை அப்படிங்கிற எண்ணம் இப்போ வந்து உங்களுக்கு அதிகமா இப்போ கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. போன மாதத்தை காட்டிலும் இந்த மாதத்துல பணம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கும். அதுலயே 2ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி இருக்கும்போது குடும்ப சுமை முழுக்க உங்க மேல அப்படியே அமர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபேமிலியை பத்தின கவலை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பம் சார்ந்த எண்ணங்களும் குடும்பம் சார்ந்த கவலைகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்துல அந்த சுமை அதிகரிக்கும். அந்த சுமை முழுக்க உங்க மேல அமர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து இந்த பேச்சு வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும். மேலும் ஒரு சிலருக்கு அதிலும் வயதில் மூத்தவர்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகளை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண் சார்ந்த வகையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். முக்கியமா குடும்பத்துல அந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது குடும்பங்கள் சொந்தக்காரர்கள்லாம் ஒண்ணு சேரும்போது அந்த இடங்கள்ல உங்களுடைய வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தையில வெளியிட்டு பிறகு அதற்காக வருத்தப்படுறதுக்குலாம் வாய்ப்பு உண்டு. இல்ல வார்த்தைகளை ரொம்ப நிதானமா டிராவல் பண்றது உங்களுக்கு யோகமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அமைதியா இருந்து காரியங்களை சாதிக்கணும். அதை ரிஷப ராசி
டெஃபினட்டா மைண்ட்ல வச்சுக்கணும். பேச தெரியாம வார்த்தையில விட்டு மாட்டிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு அதிகபட்சமா உண்டு. அதனால குடும்பங்கள்லாம் ஒண்ணு சேரும்போது, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இணையும் போது ரொம்ப வார்த்தைகள்ல நிதானமா இருக்கணும். அதே மாதிரி இந்த நேரத்துல யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. நான் இதை பண்றேன், அதை பண்ணி தரேன், இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணலாம், யாருக்கும் எந்த வாக்கும் கொடுக்க கூடாது. ஜஸ்ட் உங்களுக்கு போறப்ப அதை செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அதை செஞ்சுட்டு அமைதியா நீங்க நகர்றது ரொம்ப நல்லது. முன்கூட்டியே இதை பண்ண போறோம், அதை பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா அது பிரேக் டவுன் ஆகுறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்பு உண்டு. ஒரு விஷயத்தை வெளிப்படையா ஓப்பனா நீங்க சொல்லும் போது அது உங்களுக்கு கை கூடாம போறதுக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பா வாக்கு கொடுக்கறதுல இந்த விஷயம் நான் பண்ணி தரேன்னு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. உங்களால முடிஞ்சா அதை பண்ணி கொடுங்க. சொல்லாம பண்ணி கொடுக்கலாம், ஆனா சொல்லிட்டு பண்ணி கொடுக்காம போனோம்னாக்கா அது நமக்கு பெரிய மனவேதனையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது மனதை குறிக்கக்கூடிய இடம். அதுல கேது சுக்கிரனுடைய இணைவு இருக்கும்போது மனம் ஒரு மாதிரி ரொம்ப வேதனைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறது வாய்ப்பு உண்டு. ஏதாச்சும் கேட்கக்கூடாத வார்த்தைகளை காதுல வாங்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு ரொம்ப வருத்தம் அடைஞ்சிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுல மன உளைச்சல் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நல்லா மெடிடேஷன் பண்ணணும், மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். தேவையில்லாதெல்லாம் மைண்ட்ல போட்டு ரொம்ப குழப்பிக்க கூடாது. ஸோ அதுல ரொம்ப கவனமா இருங்க. அடுத்து இந்த மாதத்துல 5ஆம் அதிபதி 5லே ஆட்சி உச்சம் மூலதிரிகோணம், மேலும் புதனோட இணைவு, சூரியன் புதன் இணைவு புதனாதித்ய யோகத்தை ஏற்படுத்தும். என்னதான் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு இருந்தாலும் படிப்புல ஒரு மாதிரி ஈர்ப்பு தன்மை மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஏற்படும். படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி ஈர்ப்பு தன்மை, படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தி கொஞ்சம் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் மாணவ மாணவிகளுக்கு ஏற்படும். மேலும் நிறைய பேருக்கு கல்வி சார்ந்த வகையில விரைய செலவுகள் அதிகபட்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. படிப்புக்காக ஏதோ ஒரு விதத்துல இந்த நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஒரு சின்ன லெவல்லையாச்சும் கல்வி சார்ந்த வகையில இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் இருக்கும். படிப்பு சார்ந்த வகையில முன்னேற்றம் நிச்சயமா உண்டு. ஆனா அந்த முயற்சிகள்ல ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும். அதை மட்டும் மாணவ மாணவிகள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னா கல்வி சார்ந்த வகையில வெற்றிகள் உறுதியா கிடைக்கும். அடுத்தது 2-5க்குரிய ஒரு கிரகம் 5ஆம் இடத்திலேயே ஆட்சி உச்சம் மூலதிரிகோண நிலையில இருக்கு. அதுலயும் 4ஆம் அதிபதியோட இணைவுல வர இருக்கு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது இப்போ சரியாகும். பூர்வீக சொத்துல ஒரு ஆதாயம், பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கள் விலகி பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த மாதத்துல டெஃபினட்டா கிடைக்கும். அடுத்த குலதெய்வ வழிபாடு, குலதெய்வம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய தடை தாமதம் அது நிறைய பேருக்கு விலகும். அதுவும் ஒரு பாசிட்டிவா இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓவரா யோசிச்சு ஒரு விஷயத்துல முடிவெடுத்து பிறகு மீண்டும் குழம்புறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது தெளிவா ஒரு முடிவு எடுப்பீங்க, மீண்டும் அதை ஓவரா திங்க் பண்ணி அதை குழப்பிக்கிட்டு மறுபடியும் பேக் டு ஜீரோ அப்படி அந்த சர்க்கிள் அப்படியே ரொட்டேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு வாட்டி முடிவு எடுத்தீங்கன்னா அதுல தீர்க்கமா செயல்படுறது உங்களுக்கு யோகமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதத்துல டெஃபினட்டா குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி மேக்சிமம் கிடைச்சிடும். அல்ல குழந்தை பாக்கியம் சுப மாற்றத்தையும் சுப செய்தியும் நம்ம கொண்டு வந்து சேர்க்குது. அடுத்து பிள்ளைகள் சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய மன உளைச்சல், மன வருத்தம்லாம் இப்ப விலகும். பிள்ளைகள் இப்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. பிள்ளைகள் சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய நீண்ட நாள் கவலைகள் இப்ப விலகும். பிள்ளைகளோட ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு, கருத்து போராட்டம் இருக்குன்னா அது இப்போ டோட்டலா சரியாகும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். அதெல்லாம் அந்த நேரத்துல பாசிட்டிவா இருக்கு. அடுத்து இந்த காதல் உறவுல இருந்த மன உளைச்சல், மன வருத்தம்லாம் விலகும். நிறைய பேருக்கு இந்த காதல் உறவு வெற்றியை நோக்கி பயணிக்கும். காதல் உறவு இந்த மாதத்துல திருமண உறவா கன்வெர்ட் ஆகுறதுல ஒரு சில குழப்பங்கள் இருந்தாலும் அது ஓரளவுக்கு சுபத்துவமான சைனை காமிக்குது. இது நெகட்டிவா போல. அதனால இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப கவனம் தேவை. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் காதல் உறவு, காதல் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் இருந்த நெகட்டிவான விஷயம்லாம் இப்ப விலகும். ஓரளவுக்கு இந்த 16 நாளாச்சும் ஓரளவுக்கு நமக்கு ஒரு ரிலாக்ஸான மைண்ட் செட்டை கொடுக்கும். அதன் வகையில இதை நான் சிறப்புன்னு சொல்லுவேன். அடுத்தது 6ஆம் இடத்துல செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 7-12க்குரிய ஒரு கிரகம். இது 6ஆம் இடத்துல அமர்றது திடீர் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். திடீர் பொருளாதார உறவு, திடீர் பொருளாதார ரீதியான வளர்ச்சி அதெல்லாம் சிறப்பான முறையில் இருக்கும். அதே சமயத்துல எதிர்பாராத விரைய செலவு அதிகமா இருக்கும். மேலும் கடன் நெருக்கடி அதிகமா இருக்கும். ஒரு சிலருக்கு புதுசா கடன் வாங்குறதுக்கான மைண்ட் செட் வரும். கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்ணலாம், கடன் வாங்கி ஏதாச்சும் சுப மாற்றங்கள் செய்யறதுக்கான ஏற்பாடுகளை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களை இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தும். இருப்பினும் 6ஆம் அதிபதி சுக்கிரன் கேதுவோட இணைந்த நிலையில 4ஆம் இடத்துல இருக்காரு. அதே மாதிரி 12ஆம் அதிபதி 6ல இருக்காரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். நீங்க எப்பயோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு அமௌண்ட் இப்ப பல்கா உங்களுக்கு கிளைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏதோ ஒரு விதத்துல ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் உங்களுக்கு பல்கா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அதே மாதிரி செவ்வாய் 6ல இருக்கும்போது கோப உணர்வை அதிகப்படுத்தும், குருட்டுத்தனமான நம்பிக்கையை கொடுக்கும், முரட்டுத்தனமான செயல்பாடுகளில் ஈடுபட வைக்கும். நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன பண்றோம்னே தெரியாது. எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு மாற்றம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது.
அடுத்த திருமண முயற்சி, திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வாழ்க்கை துணையோட அதிகமான கருத்து போராட்டம் இந்த மாதத்துல ஏற்படுறது வாய்ப்பு உண்டு. ஆவணி மாதம் டோட்டலா சுத்தமா இருந்துச்சு. ஆனா அந்த புரட்டாசியில வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். முக்கியமா ஹெல்த், அவங்களுடைய அந்த உறவு நிலை, இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து தொழில், உத்தியோகம், இதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது 10ல ராகு. போன மாதத்துல பார்த்த மாதிரி தான் இந்த மாதத்துல உத்தியோகம் நிமித்தமா இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மாதிரி பணிச்சுமை அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த சலிப்பு தன்மை மேலோட்டமா இருக்கும். பிடிக்காம ஒரு வேலையை பார்க்கறது, பிடிக்காம ஒரு தொழிலை பண்றது, வேற ஆப்ஷன் இல்லை, இதை பண்ணிதான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தின் பேர்ல அதை பண்றது, அந்த அமைப்புல அதை எடுத்துட்டு போகும். தொழில் உத்தியோக நிமித்தமா அவசர மாற்றங்கள் எதுவும் இல்லாம டிராவல் பண்றது ரொம்ப நல்லது. புதுசா ஒரு வாய்ப்பு வருது, புதுசா நான் ஒரு விஷயத்த ட்ரை பண்ண போறேன் அப்படின்னாக்கா பழைய விஷயத்த விட்டுறாம உங்களுக்கு டைம் இருக்கிற டயத்துல அந்த புதிய விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த நேரத்துல ஒரு விஷயம் உங்க கையை விட்டு போனுச்சுன்னா அது திரும்ப உங்களுக்கு எளிமையா கிடைக்காது. ரொம்ப சிரமப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பழைய விஷயத்தை விட்டுறாம புதிய விஷயங்களுக்கு ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு யோகமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இருப்பினும் சனி 11ஆம் இடத்துல வக்ர நிலையில இருக்கிறதுனால பொருளாதார நெருக்கடி டெஃபினட்டா இருக்கும். நிறைய பேருக்கு பொருளாதாரம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி குழப்பத்தன்மை, பொருளாதாரம் சார்ந்த வகையில ஒரு விரக்தியான மனநிலை, எவ்வளவு சம்பாதிக்கிறோம் ஆனா கையில நிக்க மாட்டேதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை இந்த கிரக அமைப்பு கொடுக்கும். அல்ல லாபத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் நிலையில இருக்கிறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி மூத்த சகோதரத்துவம், மூத்த மகன், மூத்த மருமகன், இவர்கள் சார்ந்த விஷயங்களையும் ரொம்ப கவனமா இருக்கணும். அவர்களால ஏதாச்சும் மன உளைச்சல், மன வருத்தம், அவருடைய உறவுல ஏதாச்சும் விரிசல் ஏதாச்சும் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓவராலா இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓவர் திங்கிங்கை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா போதும். அது உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான மாற்றத்தையும் யோகமான வளர்ச்சியும் கொடுத்துரும். நல்ல ஓவரா திங்க் பண்ணுவோம், எல்லாத்தையும் ரொம்ப டீப்பா ரிசர்ச் பண்ணுவோம், டீப்பா உள்ளார்ந்து போகும். அதெல்லாம் இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் மேலோட்டமா நீங்க அப்படியே கடந்து வர்றது உங்களுக்கு சுப பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மற்றபடி எதுவும் மேஜரா நெகட்டிவா இல்ல. ஆவணி மாதத்தோட இந்த புரட்டாசி மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் நிறைய நல்ல மாற்றம், நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். செகண்ட் ஹாஃப் காட்டிலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய நல்ல மாற்றம் உண்டு. முக்கியமான மகிழ்ச்சியான மாற்றங்கள் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும். பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்றது, பிள்ளைகள் சார்ந்த வகையில மகிழ்ச்சி, பிள்ளைகளால ஒரு வளர்ச்சி, ஒரு பெயர் புகழ், அதெல்லாம் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில தடுமாற்றங்கள் எல்லாத்துலயும் ஏற்படுறது வாய்ப்பு உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்துல புதன் செவ்வாயுடைய கன்ஜெக்ஷன் இருக்கு. மேலும் 22ஆம் தேதி சுக்கிரன் கண்ணில நீச்சம் ஆயிடுவாரு. எனவே மாதத்தோட செகண்ட் ஹாஃப் அவ்வளவா சிறப்பா இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க உங்களுடைய முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான முடிவுகள் அதெல்லாம் நீங்க பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. செகண்ட் ஹாஃப்ல அதாவது 22ஆம் தேதிக்கு மேல முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்முடைய ராசிநாதன் நீச்சமாகிறாரு. அது ஒரு மாதிரி புத்தி தெளிவில்லாத மனநிலை கிரியேட் பண்ணும். 5ஆம் இடத்துல தான் இருக்காரு சுக்கிரன், ஆனா நீச்ச நிலையில இருக்காரு. அதனால தேவையில்லாத யோசனைகள் உங்களை ஒரு மாதிரி கவனச்சிதறலுக்கு ஆளாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால எல்லாருமே மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல மாற்றங்கள் டெஃபினட்டா இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில இந்த பொது பலன் அப்படிங்கிறது கணிக்கப்பட்டிருக்கு. இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், உங்க ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோக அமைப்புகள், மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி, இதன் அடிப்படையில இந்த பலன்கள் நிறைய பேருக்கு ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. முக்கியமா உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா நடக்கக்கூடிய நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ்ல நீங்க மேக்சிமம் ப்ரொடெக்டடா போயிடுவீங்க. பிரச்சனைகள் எதுவும் சந்திக்காம நியூட்ரலா நகர்ந்துருவீங்க. அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. யோகமான தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் மேக்ஸிமம் இருக்காது, பிரச்சனைகள் அதிகபட்சமா இருக்காது. சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும், அது உடனே சரியாயிடும். ஆனா அவயோக தசை நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எனவே சப்ஜெக்டும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, உங்களுக்கு பிளானட்டரி பொசிஷன்லாம் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு, அதை பொறுத்து உங்களுடைய இந்த கோச்சார பலன்களை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குது அப்படிங்கறது உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கொடுத்து அனலைஸ் பண்ணி அது நல்லதா கெட்டதாங்கிறத மட்டும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அது மூலமாகவும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல ஒரு ராசி, ஒரு லக்னம், ஒரு நட்சத்திரம், இது எல்லாத்துக்கும் பொது சிறப்பு பலன்கள் அப்படிங்கறத நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த பலன்களை நீங்க இன்னும் பார்க்கலனா அந்த பலன்களையும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க.
பாருங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த பதிவுல நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். சோ அத நீங்க பார்க்கலனா அத ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. டைம் இருக்கும்போது பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.